Hi friends, இந்த வீடியோவில் நம்ம JavaScriptல இருக்கிற ஆப்ஜெக்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கன்செப்ட் உங்களுக்கு. ஸோ இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது Node.js ரிலவெண்ட்டான React.js-ஆக இருக்கலாம், இல்லை Express.js-ஆக இருக்கலாம். ஸோ ஏதாவது நீங்கள் அதை கற்றுக்க போகிறீங்கடா, அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கடா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி எல்லாம் இருக்குங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது அதுக்குரிய பேஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ முதலாவதாக நான் லெட்டுங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ லெட் ஏன் யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதாவது உங்களுக்கு இதில் புதுசாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம், ஸோ இதில் யூஸ் பண்ணுற எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லப்பட்டதாக தான் இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் தவிர. ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு லெட்ன்னு சொல்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு day 1 சொல்லி கொடுத்து ஒரு ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்து விட்டேன். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், நான் இது வந்துக்கிட்டு இதுதான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு முதல் நாம் பாக்ஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது அதை நான் அரேன்னு சொன்னேன். இங்கே வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணக்க இது ஒரு ஆப்ஜெக்ட் என்று நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் 2 ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கமா பண்ணிவிட்டு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இவெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சில ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் ஃபெஸ்டிவல் எக்ஸாம்பிள், கமா. ஸோ வேறு ஏதாவது உண்டு, இப்போ ரன்னிங் அல்லது டெக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் இதை அவுட்புட் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். console.logன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே day 1 நான் என்ன சேர்த்துக்கிறேன், day 1 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது இல்லைங்களா? ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஸ்பெசிஃபிக்காக ஒன்று டேட்டாவை நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இங்கே நான் என்ன செய்திருக்கேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது ஆப்ஜெக்டோட பேர் வந்துட்டு day 1 சொல்கிறது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் அதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே எடுத்துக்கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன்டா. டாட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த நேம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டிஸ்பிளே. இதுவே நீங்கள் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் இப்படி கொடுத்தா உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்யும், எல்லா ஈவெண்ட்ஸும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம இங்கே என்ன செய்திருக்கோம், ஒரு அரே வந்துக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஈவெண்ட்ஸ் மல்டிபிள் டேட்டாவாக இருக்கும்போது ஸோ நம்ம அதுக்கு இங்கே என்ன செய்திருக்கோம், அரே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு அரேன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருந்த ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கலி இங்கே என்ன செய்யலாம், பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் 0 கொடுத்தீங்கன்னா முதலாவது மியூசிக் ஃபெஸ்டிவல் என்று சொல்கிறேன், இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள், என்ன செய்யுது, மியூசிக் ஃபெஸ்டிவலுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இது மட்டும்தான் அப்படித்தான் நம்ம எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நம்ம என்ன செய்யலாம், பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துக்கிட்டு, சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட்லேயும் செய்யலாமான்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், இப்படி கொடுக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ கூட எனக்கு சேம் அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்கு டாட் பண்ணி கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு டேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க. இங்கே நான் என்ன செய்கிறேன், ஒரு டேட்டா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துக்கிட்டு டெஸ்ட்ன்னு சொல்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளே கிடையாது. நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு என்ன செய்யுது, அன்டிஃபைன்டுன்னு சொல்கிற ஒரு அவுட்புட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் எண்ட் வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஸோ என் day 1 சொல்லி இந்த ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு இதுக்கு நான் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டியை அசைன் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு வேல்யூஸை கொடுக்கேன். திஸ் இஸ் மை டெஸ்ட் கோட். சும்மா ஒரு டம்மியாக ஒரு டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்த அன்டிஃபைன்ட் வந்தது, அதே லைன் இதுக்கு கீழே வரும்போது என்ன அவுட்புட் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். முதலாவது
கன்சோலில் வந்துட்டு உங்களுக்கு அன்டிஃபைன்டுன்னு சொல்கிற அந்த டேட்டா உங்களுக்கு ரெண்டாவது கன்சோலில் வந்துக்கிட்டு திஸ் இஸ் மை டெஸ்ட் கோடுன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ பர்ஃபெக்ட். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வே வந்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தேவையான டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதே சந்தர்ப்பத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மை ஹாபி என்று சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ள ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்டில் இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே நான் என்ன செய்கிறேன், மை ஹாபி என்று ஆட் பண்ணுறேன். மை ஹாபி என்று கொடுத்துட்டு பெயிண்டிங் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எரர் டிஸ்பிளே ஆகுது. என்ன காரணம், இங்கே நான் 2 வேர்டாக கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அப்படி 2 வேர்டை நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம், ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் பண்ண இல்லாதான்னு கேட்டிங்கன்னா உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்? ஸோ இப்படி நீங்கள் டபுள் கொட்டேஷன்ஸோ அல்லது சிங்கிள் கொட்டேஷனோ இல்லாமல் நீங்கள் இதுக்கு மேலே கொடுத்த இந்த ஈவெண்ட் மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணே இல்லாது. அது ஒரு வேர்டாக இருக்குமெண்டா உங்களால் இயலும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க, மை ஹாபின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுக்க போகிறீங்கன்னா எந்த ஒரு எரரும் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஆனால் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து 2 வேர்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட வேர்ட் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், டபுள் கொட்டேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்தாகணும். யூ ஹேவ் டு கிவ் அ டபுள் கொட்டேஷன்ஸ். இப்போ நான் டபுள் கொட்டேஷன் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்போ எப்படி நான் இதை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கலாம், இப்படி கொடுக்கலாமா, console டாட் லாக் என்று சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே day 1 டாட் அண்டு கொடுத்துட்டு இப்படி கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டாட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த மை ஹாபிங்கிறத நீங்கள் இதுக்கு முதல் கொடுத்த ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதில் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஒரு வேர்டில் வந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அதை நீங்கள் கொடுத்துருந்தீங்களா இருந்தால் இங்கே ஒர்க் பண்ணாது. ஸோ இங்கே என்ன செய்யணும், ஸ்பேஸ் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி நேம் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே நான் இதுக்கு முதல் நான் சொல்லி தந்த மாதிரி பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அதை டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே எழுதி அந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்குரிய இப்போ பாருங்கள் பெயிண்டிங்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்துட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இருக்கா ஆப்ஜெக்ட்லேன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், டிலீட் கூட பண்ணலாம். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எப்படி ரன் டைமில் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாமோ, ரன் டைம் மீன்ஸ் நீங்கள் இப்போ கோடிங் எழுதிட்டு ஃபர்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிக்கிட்ட கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வரும்போது கூட உங்களால் கோடிங் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாமோ அதே மாதிரி ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இங்கே delete என்று கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், day 1 இருக்கிற இந்த மை ஹாபி என்று சொல்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை delete பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே நான் console டாட் லாக் என்று கொடுத்துட்டு day 1 என்று சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த console தேவையில்லை. அதே இது இந்த delete-க்கு கீழேயும் நான் ஒரு தரம் என்ன செய்கிறேன், ஒரு day 1 என்று சொல்கிறேன் அந்த ஆப்ஜெக்டை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்குரிய கோடிங்ஸ் கொடுக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ முதலாவது கன்சோலில் எனக்கு மை ஹாபி என்று சொல்கிற அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது. ஸோ ரெண்டாவது கன்சோலில் பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஹாபி என்று சொல்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நமக்கு இங்கே கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாகவே என்ன செய்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு டிலீட்டுங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு நம்ம ஆப்ஜெக்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டியை நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்தமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். இதுவே வந்துட்டு மை ஹாபிக்கு பதிலாக நீங்கள் ஈவெண்ட்ஸை டிலீட் பண்ண போகிறீங்க என்று சொன்னால் டாட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ஈவெண்ட்ஸை தவிர மற்றது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் முதலாவது கன்சோலில் ஈவெண்ட்ஸ் நமக்கு இருக்காரு, மை ஹாபியும் இருக்குது. ரெண்டாவது கன்சோலில் பார்த்தீங்களா இருந்தால் ஹாபி இருக்குது, பட் இங்கே ஈவெண்ட்ஸை காணோம். என்ன காரணம், ஸோ இங்கே நமக்கு டிலீட் ஆகிடுச்சிங்க. ஸோ இதுதான் அதோட ரீசன்ஸாக இருக்க போகுது. ஸோ ஓகே, இது மட்டும்தான ஆப்ஷன் கேட்டிங்களா, கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் நான் சொல்லித்தரேன்னு பாருங்கள். ஸோ என்னது, ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு அங்கே இருக்கா இல்லையாங்கிறத கூட நம்மளால் செக் பண்ணி பார்த்துக்கையிலும் ஈஸியாகவே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒரு டெஸ்ட் என்று சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக டெஸ்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாமெண்டா ரொம்பவே ஈஸி. ஸோ நான் சும்மா அவுட்புட் பண்ணி காட்டிக்கிறேன். console.logல போய்கிட்டு நான் என்ன செய்கிறேன், அதான் இருக்கான்னு சொல்லி என்ன அவுட்புட் நமக்கு தருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதலாவதாக நான் என்ன செய்யப்படுறேன், இந்த ப்ராப்பர்ட்டிகிட்ட நேமை வந்துட்டு நான் கொடுக்கேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், டெஸ்ட்
அண்ட் கொடுத்துட்டு இன் என்று சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டே 1க்குள்ளே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, ஃபால்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ டெஸ்ட்ன்னு சொல்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இங்கே கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன செய்ய போகிறேன், இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கா. ஓகே, எஸ், இன்னும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குது, ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ செக் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். முதலாவதுக்கு நமக்கு ஃபால்ஸ் டிஸ்பிளே ஆனது, ரெண்டாவதுக்கு நமக்கு ட்ரூ வந்துக்கிட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஸோ இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே என்ன செய்திருக்கு, ட்ரூ வந்துக்கிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், முதலாவது டெஸ்ட்டுன்ட்டு சொல்கிற ப்ராப்பர்ட்டி இந்த டே 1ன்னு சொல்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கிடையாது. ஸோ அதனால் நமக்கு ஃபால்ஸ்ன்ட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம இதை ஈஸியாக இஃப் கண்டிஷன்ஸுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் கண்டிஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் போட்ட வீடியோஸ்லேயே இருக்குது. ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் என்ன செய்திருக்கேன், ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது இந்த டே 1ன்னு சொல்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ட்ரூன்னு சொல்கிற அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ அப்போது நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த டே 1க்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாஸையும் நான் எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது. ஒருவேளை எனக்கு தெரியாது அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, அது பராமீட்டராக தான் எனக்கு பாஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ எப்படி அதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமல் என்ன அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை எடுத்துக்க இல்லாது என்று சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஆப்ஷன் ஒன்று பண்ணிக்கலாம். என்னது, ஸோ console.logல போய் நான் அதை செய்து காட்டுன்னு பாருங்கள். உள்ளுக்கு இருக்கிற எத்தனை கீஸ் இருந்தாலும் அவ்வளோத்தையும் நம்ம ஒரு அரே மாதிரி நம்ம என்ன செய்துக்கலாம், வேண்டி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன செய்யணும், ஆப்ஜெக்ட் என்று சொல்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு .keys என்று சொல்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களோட ஆப்ஜெக்டை கொடுத்துக்கோங்க, day 1 என்று சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்ததும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள், நாம் க்ரியேட் பண்ணியிருக்கிற 3 ப்ராப்பர்ட்டியோட நேம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கிடையாதுங்க. கீஸ் என்று சொல்லும்போது இப்போ நீங்கள் இது கீ வேல்யூ பேரில் தான் இருக்கும். ஸோ கீ என்று சொல்லும்போது, கீஸ் என்று சொல்லும்போது நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன கீஸ் எல்லாம் இருக்குமோ அவ்வளோ கீஸும் நமக்கு ஒரு அரேயாக நமக்கு டிஸ்பிளே ஆகி வரும். இங்கே பாருங்கள், ஸோ நமக்கு அரேயாகவே இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகி வந்துடுச்சு. ஸோ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லூப் வச்சு கூட இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபோர் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? லெட் i = 0. சரிங்களா? அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், i சின்னதாக இருக்கணும். எதை விட என்று சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட் கீஸை விட சின்னதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இது ஆப்ஜெக்ட் கீழே லென்த்தை விட சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்து கேளும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே நான் 2 முறையில் செய்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃபோர் லூப் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் கொடுத்துட்டு மை கீஸ் அந்த கொடுத்துட்டு இவரை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், லென்த்தை விட சின்னதாக இருக்கணும். அடுத்தது i++ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒவ்வொரு கீஸை டிஸ்பிளே பண்ணி காட்டுன்னு பாருங்களேன். console.logன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், மை கீஸ், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸோ மை கீஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் கொடுத்துட்டு பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இந்த ஐயை கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அரேன்னு சொன்னால் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன செய்யுது, 0ல் அந்த ஸ்டார்ட் ஆகுது. என்ற மேக்ஸிமம் லென்த்தை விட சின்னதாக இருக்கும்போது அந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். ஒவ்வொரு லூப்லையும் ஒவ்வொரு டேட்டாஸ் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 0, 1 என்று சொல்லி வரும்போது இப்போ அவுட்புட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு என்ன செய்யுது, ஒவ்வொரு டேட்டாவாக எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்டை கீஸும் வந்துட்டு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட கீஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், இது இல்லாமல் வேறு ஏதாவது முறை இருக்கா? எஸ் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஈச் லூப்பில் மை கீஸை கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கீ ஒன்று ரிட்டர்ன் பண்ணப்படும். நான் என்ன செய்யலாம், console.log சொல்லி கொடுத்துட்டு கீ. சரிங்களா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு சேம் அவுட்புட் எனக்கு இங்கே கூட டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ இப்படியும் இதோட ஷோ டேர்ம் செய்யலாம். எப்படி, நீங்கள் இங்கே வந்து ஒரு
ஒரு வேரியபிள்குள்ளே க்ரியேட் பண்ணி கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. டைரெக்டாக அப்படி கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதே அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்ன செய்யலாம், கீஸை வந்துட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் இன் ஃபியூச்சரில் ஜேசன் ஆப்ஜெக்ட்டுங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இப்போ நம்ம இங்கே என்ன செய்திருக்கோம் பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்திருக்கோம், ஒரு அரே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்துட்டு ஒரு அரேக்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வரும்னு சொன்னால், உதாரணமாக லெட் மை டேட்டா ஈக்குவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்யலாம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வருது என்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொன்னால் பாருங்கள், நான் திருப்பி 2 மணி நேரம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குமென்னு சொன்னால் இதை ஜேசன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இது ரிலேவெண்ட் டுட்டோரியல்ஸை கண்டினியூஸாக ஜாவாஸ்கிரிப்ட் ரிலவெண்ட்டான இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து வரும்போதும் உங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.